இந்து மற்றும் பௌத்த சமயங்கள் இரண்டிலும் உணர்வு நிலை என்பது மனம், உடல், புத்தி மற்றும் உணர்வுகள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விழிப்புணர்வாக கருதப்படுகிறது. இந்த இரு மரபுகளிலும் தியானம் மற்றும் சுய சுத்திகரிப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மனதின் குறைபாடுகளையும் மாற்றங்களையும் போக்கி அதை கட்டுப்படுத்தி அமைதியை அடைவதே இவற்றின் நோக்கமாகும். ஆன்மீக இலக்குகளை அடைவதற்காக உணர்வு நிலையை தூய்மைப்படுத்தி மாற்றியமைப்பதில் இரண்டு சமயங்களும் கவனம் செலுத்துகின்றன. இருப்பினும் உணர்வு நிலையை விளக்கும் விதத்தில் இவை வேறுபடுகின்றன. இந்து மதம் இரண்டு வகையான உணர்வு நிலைகளை ஏற்றுக்கொள்கிறது. ஒன்று ஆன்மாவின் தூய உணர்வு நிலை, இது நிரந்தரமானது மற்றும் நிலையானது. மற்றொன்று மனம் மற்றும் உடலின் அசுத்த உணர்வு நிலை, இது நிலையற்றது மற்றும் நிச்சயமற்றது. பௌத்தமோ ஒரே ஒரு வகை உணர்வு நிலையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. அது அனாத்மா அல்லது மனம் மற்றும் உடலின் உணர்வு நிலையாகும். நிரந்தரமான ஆன்மா இருப்பதாக பௌத்தம் நம்பவில்லை. இந்து மதத்தின்படி ஆன்மாவின் தூய உணர்வு நித்தியமானது, சுயமாக ஒளிர்வது. இது அறிபவன், அனுபவிப்பவன், சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. மனம் மற்றும் உடலின் உணர்வு சித்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் புலன்கள், மனம், அகங்காரம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் செயல்பாடுகளால் எழும் எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் அனைத்தும் அடங்கும். இந்த உணர்வு நிலை அற்றது, மாறிக்கொண்டே இருக்கும். மாயையின் காரணமாக உயிரினங்கள் மனதின் இந்த நிலையற்ற உணர்வையே தங்கள் உண்மையான உணர்வாக தவறாக கருதி அகங்காரம் மற்றும் ஆசைகளால் பிணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மனதின் அசுத்தங்களை போக்கி ஆன்மாவின் தூய உணர்வில் நிலைத்திருக்கும் போது விடுதலை அடைகிறார்கள். பௌத்தமும் கர்மா மற்றும் மறுபிறப்பை நம்புகிறது, ஆனால் நிரந்தரமான ஆன்மா இருப்பதாக நம்பவில்லை. அறிபவன் அல்லது அனுபவிப்பவன் என்று சொல்லப்படுவதும் நிலையற்ற ஆன்மாவே. அவனும் மனம் மற்றும் உடல் உணர்வின் ஒரு பகுதியே. பல கூறுகளின் சேர்க்கையால் உருவாகும் ஒரு மாயையே ஆன்மா என்ற கருத்து. எனவே பௌத்தத்தின்படி அனாத்மா மட்டுமே ஒரே உண்மை. உயிரினத்தின் துன்பத்திற்கு காரணமான அனைத்தும் அதிலேயே உள்ளன. எண்மடங்கு பாதையில் தர்மத்தை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் முழு உணர்வு நிலையையும் அளித்து வெறுமை நிலையான நிர்வாணத்தை அடைய முடியும். தியானத்தின் மூலம் மன விழிப்புணர்வின் அமைதியான நிலைகளுக்கு சென்று துன்பத்தின் மூலமும் அதன் தீர்வும் தனக்குள்ளேயே உள்ளன என்பதை உணர முடியும். மேற்கூறியவற்றிலிருந்து பௌத்தம் ஒரு அத்வைத தத்துவம் என்பது தெளிவாகிறது. அது புறநிலை உண்மையான அனாத்மாவை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. இதற்கு மாறாக இந்து மதம் அடிப்படையில் ஒரு துவைத தத்துவமாகும். அது நித்திய ஆன்மாவுக்கும் நிலையற்ற அனாத்மாவுக்கும் இடையே உள்ள இரு வேறுபாட்டை ஏற்றுக்கொள்கிறது. இருப்பினும் இந்து மதத்திற்குள் இதில் வேறுபாடுகள் உள்ளன. அத்வைதத்தின்படி பிரம்மம் அல்லது ஆன்மா மட்டுமே உண்மையானது. அனாத்மாவின் புறநிலை உண்மை மாயையானது. அனாத்மாவின் உணர்விலிருந்து விலகி ஆன்மாவின் தூய உணர்வை அடைவதே விடுதலை. பௌத்தத்தைப் போலவே அத்வைதமும் அத்வைத தன்மையை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பௌத்தம் அனாத்மாவின் புறநிலை உணர்வை ஒரே உண்மையாக ஏற்கும்போது, அத்வைதம் ஆன்மாவின் அகநிலை உணர்வை மட்டுமே ஒரே உண்மையாக ஏற்கிறது. துவைத பள்ளிகளின்படி நாம் அனுபவிக்கும் இரு வேறுபாடுகள் உண்மையானவை. அனாத்மா மற்றும் ஆன்மாவிற்கும் தனிப்பட்ட ஆன்மாவிற்கும் பரமான்மாவிற்கும் இடையிலான இரு வேறுபாடும் நிரந்தரமானது. விடுதலையில் ஒருவர் கடவுளின் பரம உணர்வை அடைகிறார், ஆனால் அதில் கலந்து விடுவதில்லை. எனவே துவைதம் மூன்று வகையான உணர்வுகளை அங்கீகரிக்கிறது: மனம் மற்றும் உடலின் உணர்வு, தனிப்பட்ட ஆன்மாவின் தூய உணர்வு மற்றும் பரமான்மாவின் முழுமையான உணர்வு. விடுதலையில் மனம், உடல், உணர்வு கரையும், ஆனால் ஆன்மாவுக்கும் பரமான்மாவுக்கும் இடையிலான இரு வேறுபாடு நீடிக்கும். விசிஷ்ட அத்வைதம்
தகுதியுடன் கூடிய அத்வைதத்தை முன்மொழிகிறது. இதில் பிரம்மம் முழுமையான உண்மை என்றாலும் ஆன்மாவின் உணர்வும் நிரந்தரமானதே. விடுதலையடைந்த ஆன்மாக்கள் பிரம்மத்தின் உணர்வை அடைந்தாலும் தனித்து இருந்தபடியே இந்த உணர்வை அனுபவிக்கின்றன.